learn to lead. We make winners who lead. Give you an introduction about time, speed and distance. Okay, time, speed and distance. So இதோடைய பேசிக் பாத்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து உங்ககிட்ட கேக்குறேன் எவ்வளவு ஸ்பீட்ல வந்தீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு ஸ்பீட்ல வந்தீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 10 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா? இப்போ அந்த கிலோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஓகே, பர் ஹார் அப்படின்றது டைம் டேக்கன். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. இப்போ டைம் வந்து இப்போ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு டான்செட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஆர் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும், இந்தியால நடக்கக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியால நடக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அந்த யூனிட் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு எய்தர் கிலோமீட்டர் ஆர் மீட்டர்ல தான் இருக்கும். சரிங்களா? எய்தர் கிலோமீட்டர் ஆர் மீட்டர். டைம் பொறுத்தளவுக்கு ஹார் ஆர் செகண்ட். அண்ட் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் மீட்டர் பர் செகண்ட். இந்த ரெண்டு யூனிட்ல தான் இருக்கும். சரிங்களா? ரைட், கிலோமீட்டர் பர் ஹார் ஆர் மீட்டர் பர் செகண்ட். சரியா? ரைட், am I audible? Okay. Yes ma'am. இந்த யூனிட்ல தான் இருக்கணும் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு. Now see here, இப்போ நெக்ஸ்ட் இந்த டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து கன்வர்ஷன் இம்பார்ட்டன்ட். யூனிட்டோட கன்வர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ யூனிட்டோட கன்வர்ஷன், அதாவது கிலோமீட்டர் பர் ஹாரை எப்படி மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல மாத்துறது. கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல வேற யூனிட்ஸ் இருக்கும், ஆன்சர்ல வேற யூனிட் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆன்சர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களுடைய கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப கிலோமீட்டர் பர் ஹாரை நீங்க மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர், 1 ஹார் அப்படின்றது 3600 செகண்ட்ஸ். 00 கேன்சல். So 5/18. So if you want to convert kilometer per hour into meter per seconds, multiply it by 5/18. 5/18 நால multiply பண்ணுங்க. If you want to convert meter per seconds to kilometer per hour, okay, multiply it by 18/5. அவ்வளவுதான். So இந்த conversion ரொம்ப important. Okay, இப்போ if I ask you how will you convert 72 kilometer per hour, how will you convert 72 kilometer per hour into meter per seconds? Okay, 72 kilometer per hour meter per second மாத்தணும் அப்படின்னா into 5/18. 18 one times, 72 4 times. So 20 meter per second is the answer. Okay, இப்போ நான் அதே கேக்குறேன், how will you convert 40 meter per seconds into kilometer per hour? 40 meter per seconds எனக்கு ஆன்சர் வருது ஸ்பீட். ஆனா ஆப்ஷன்ல எனக்கு கிலோமீட்டர் பர் ஹார்ல கொடுத்திருக்காங்க. அப்போ 40 into 18/5. Okay, 5 1 times, 40 8 times. இப்போ 8 into 18 பண்ண ஆன்சர் வந்துரும். ஐயோ எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த இடத்துலதான் நம்ம மைண்ட் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணும். 18 நீங்க 10 plus 8 னு பிரிச்சுக்கலாம். 10 8s are 80, 8 8s are 64. So 144. 80 plus 64, 144. So 144 kilometer per hour is the answer. 40 meter per seconds கிலோமீட்டர் பர் ஹாரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 144 மீட்டர் per seconds நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? Do you understand this? Now இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் பொறுத்தளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கன்வர்ஷன். இப்போ நெக்ஸ்ட் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் ஒன்னு, ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, இந்த ரெண்டு ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட், ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது ஒரே ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் 2-3 ஸ்பீட் கொடுத்திருந்தா அது நான் ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லுவேன். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்றது 2 மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் with the speed of an object with respect to the another object. அவ்வளவுதான். இப்போ A அப்படின்ற ஒரு பஸ் வந்து பாத்தீங்கன்னா x கிலோமீட்டர் பர் ஹார்ல போகுது, ரைட்? இதோடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல B அப்படின்ற ஒரு பஸ்
y kilometer per hourல போகுது. அப்போ relative speed என்னன்னு கேட்டா, அதாவது when two objects are moving in opposite direction, opposite direction, அதாவது நம்மள கிராஸ் பண்ணி போற ஃப்ரெண்ட், அதாவது நீங்க ஒரு பஸ் ஏல போயிட்டு இருக்கீங்க, பஸ் பில உங்க ஃப்ரெண்ட் கிராஸ் பண்றாரு, பேசவே முடியாது, டக்குனு கிராஸ் பண்ணிடுவாரு இல்லையா, அப்ப ஸ்பீட் ஜாஸ்தி. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஓகே, அதே வந்து when both the objects are traveling in same direction, அதாவது A is traveling in same direction, okay, அதே மாதிரி B யும் அதே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா relative speed அப்படின்றது when both are traveling in same direction, okay, relative speed is what? Difference of two speeds is the relative speed. Okay, relative speed அப்படின்றது என்னதுக்குன்னா difference of two speeds are relative speed. Do you all understand this? Right? Okay, ரெண்டு ஆப்ஜெக்ட் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா அதோடைய ஸ்பீட் ரிலேட்டிவ் ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றப்போ ரெண்டு ஸ்பீடை ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ரைட்? நவ் நெக்ஸ்ட், இது வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு பஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பஸ் ஒரு காரா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டு ட்ரெயினா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து இதே தான் கான்செப்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா? எங்கெல்லாம் ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டு ரிலேட்டிவ் ஸ்பீட் வரும். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் we are going to see average speed. Okay, next we are going to see average speed. சப்போஸ் எங்கெல்லாம் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு பர்சன் ஏ அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து பி அப்படின்ற டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஓகே, நடுவுல சி அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஹாஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் டி அப்படின்ற டிஸ்டன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்றாரு. ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், ஓகே, when the distance remains same, y கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்றாரு. ஓகே, when distance remains same, ஜென்ரலாவே ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா total distance traveled by total time taken. Okay, total distance traveled by total time taken. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. ஆக்சுவலி ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், ஆவரேஜ்னு ஒரு வார்த்தை முன்னாடி வந்திருக்கிறதுனால டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். Do you all understand this? Now, when the distance remains same, அப்போ average speed is equal to total distance. எனக்குன்னா ஃபர்ஸ்ட் A to C போறப்போ D distance travel பண்றாரு, அதே C to B போறப்போ இன்னொரு D distance travel பண்றாரு, divided by, let us take A to C போறதுக்கு T1 டைம் எடுத்துக்கிறாரு, C to B போறதுக்கு T2 டைம் எடுத்துக்கிறாரு. So T1 plus T2. So average speed is equal to 2D divided by T1 plus T2. Okay, now average speed is equal to 2 into distance D divided by, அப்போ T1 அப்படின்ற டைம்ல டைம் டேக்கனோட ஜெனரல் ஃபார்முலா எனக்கு என்னக்கன்னா distance by speed. ஓகே, T1 அப்படின்றது A to C போறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டைம், A to C போறதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் D, அதே A to C போறதுக்கு நான் எவ்வளவு ஸ்பீட்ல போறேன், X ஸ்பீட்ல போறேன், அப்போ D by X. ஓகே, அதே மாதிரி T2 D டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற, y கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்றேன். ஓகேங்களா, 2D. டினாமினேட்டர்ல இருந்து நான் D காமனா வெளியே எடுத்துடலாம், 1 by X plus 1 by Y. அப்போ D கேன்சல் ஆயிடுமா? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, 2 divided by 1 by X plus 1 by Y. கீழ XY நான் காமனா எடுக்கிறேன், அப்போ X plus Y by XY. So average speed, okay, when distance remains same, அதாவது ரெண்டு ஸ்பீட் தான் கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் சேமா இருக்கு, அதாவது ரெண்டு ஸ்பீட் தான் கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு அப்படின்னா என்னுடைய ஃபார்முலா 2xy by x plus y. ஓகே, ரைட்? அதே வந்து average speed is equal to when there are three speeds, x, y, z னு மூணு ஸ்பீட் இருக்கு, மூணு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்ப ஃபார்முலா 3xyz divided by xy plus yz plus zx is the formula. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா when distance remains same. அதே மாதிரி
Also note down the formula for average speed. General formula for average speed is total distance traveled by total time taken. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க டிராவல் பண்ணிருக்காங்களோ டிவைடட் பை எவ்வளோ டைம் டேக்கன் எடுத்திருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜா எவ்வளவு ஸ்பீட்ல வந்தீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நார்மலாவே 4-5 நம்பர் கொடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 4-5 நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை அந்த நம்பர்ஸ் போடுவோம் இல்லையா. 5 நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிச்சுன்னா அந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நான் 5 போடுவேன், எனக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? அதுதானே ஜெனரல் கான்செப்ட். கரெக்ட்டுங்களா? ஆனா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது இட் இஸ் நாட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஸ்பீட். இப்ப 4 ஸ்பீட் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேக்குறாங்க மேம், இப்ப நான் 2 ஸ்பீட் கொடுத்துட்டு ஆவரேஜ் கேக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a person okay moves from x to y at a speed of 60 km per hour. Okay, and returns at a speed of திரும்ப வராது. Okay, and returns at a speed of 80 km per hour. What is the speed of entire journey? What is the speed of entire journey? The entire journey oda speed என்னன்னு நான் கேக்குறேன். See, a person moves from x to y at a speed of 60 km per hour and returns at a speed of 80 km per hour. அதாவது x அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து y அப்படின்ற பாயிண்ட்க்கு போறப்போ 60 km per hourல போறாரு. அதே ரிட்டர்ன் வரப்போ 80 km per hourல வராரு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஸ்பீட்லயும் நான் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் சேம் தான். x to y எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதே தான் y to x ரிட்டர்ன் வருது. ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜர்னி. ஓகே, ஒரு ரவுண்ட் டர்ன் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரவுண்ட் டர்ன் ட்ரிப்லயும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கும். அதனால நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கும், வேற டிஸ்டன்ஸ் டைம் டேக்கன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்பீட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஸ்பீட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கப்போ நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமா அப்ரோச் பண்றது? ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் ஸ்பீட் தானே, ரெண்டு ஸ்பீடையும் 60 + 80. வாவ் சூப்பர். 60 + 80 டிவைடட் பை 2 140/2 அப்ப 70 km per hour. எஸ், ஆப்ஷன்லயும் 70 km per hour கண்டிப்பா இருக்கும். நீங்க அதை டிக் பண்ணிட்டு ஓகே என்னுடைய ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிடுவாங்க. முக்காவாசி பேர் 90% ஆஃப் த பீப்புள் அவங்க யார் யார் வந்து இந்த ஜஸ்ட் புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்களோ, சக்தி கைடோ சுறா பப்ளிகேஷன்ஸோ ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்க இதுதான் பண்ணுவாங்க. ஆவரேஜ் தானே, 4 வேல்யூ ஆட் பண்ணா வரதான் ஆவரேஜ். 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணி டிவைடட் பை 2 or 3 போடல ஆவரேஜ் வந்துடும் நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் தி ஆவரேஜ். யுவர் ஆவரேஜ் இஸ் நாட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஸ்பீட்ஸ். ஏன் அப்படின்னு நான் ரீசன் சொல்றேன். இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு டிராவல் பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ கோயம்புத்தூர்ல 6 o'clock ஈவினிங், மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. சென்னை மார்னிங் 8 o'clock ரீச் ஆகுவீங்க கார் டிராவல். அப்ப டோட்டல் உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து 14 hours ஜேர்னி. அந்த 14 hours ஜேர்னிலையும் எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்பீட்ல போயிருக்க மாட்டீங்க. எத்தனை வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்திருக்கும், அதே மாதிரி எத்தனை டோல்கேட் வந்திருக்கும், எத்தனை இடத்துல டிராபிக்ல நின்று இருப்பீங்க, எத்தனை இடத்துல டிராபிக் சிக்னல்ல மாட்டிருப்பீங்க, எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒரு சில இடத்துல நல்ல ஒரு 120+ ஸ்பீட்ல போயிருப்பீங்க, ஒரு சில இடத்துல 40 மேல மூவ் ஆகவே முடியாது. ஓகேவா? சோ ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், போறப்போ கண்டிப்பா டிரைவிங்லயே இருந்திருக்க மாட்டோம். 2 hours ஒன்ஸ் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சோ அது எல்லாமே தான் அந்த 14 ஹவர்ஸ்ல இன்க்ளூட் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 14 hours ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நீ அந்த 14 ஹவர்ஸ்மே நீங்க டிராவல்ல இருந்தது கிடையாது. சோ average speed is not the average of all speeds. It is a total distance divided by total time taken. Do you understand this? So here you have to use the formula 2xy by x plus y. Okay, 2 into 60 into 80 divided by 60 plus 80, 140. 0 will get cancelled. Then here it is 7 times, 4 times. Now, இப்போ என்ன பண்ணலாம்னா 2 into 4, 8. 8 into 60 by 7. Okay. So 8 into 60 is what? 480 by 7. 480 by 7, 42. 6 times, balance 60, 56, 8 times. Okay. Yes, if you divide 480 by 7, 42, 35, 42, 6 times, balance 60, 56, 8 times of 7, 56. Okay, balance 68.5 km per hour is the answer. Okay, this is the average speed. This 70 is not the average speed. Okay, right?
So these are the two formulas you have to use. When two speeds are given and the distance remains same, the formula is 2xy by x plus y. When three speeds are given, 3xyz divided by xy plus yz plus zx. Do you all understand this? Yes, ma'am. Okay. So you got some idea about what is average speed and what is relative speed, right? Hello viewers, Tancet last minute preparation நாங்கள் சண்டே 7:30 to 8:30 அதாவது மே 8th அன்றைக்கி நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். we had a huge audience online. ஸோ நிறைய பேர் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டீங்க. ஸோ we are happy that we helped you, and at the same time coming Thursday 8:30 to 9:30 அதே மாதிரி ஒரு ஆன்லைன் செமினார் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் செமினாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ஆன்லைன் செமினார் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அண்ட் தென் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் ஹாலில் எந்த டாபிக் ஃபார் MBA as well as MCA எந்த டாபிக் வந்து நம்ம ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா, என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ எக்ஸாம் அண்ட் ஃப்ரைடே ஃபுல் டே நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் திரும்ப பார்க்கணும் அப்படின்ற ஒரு செமினார் நாங்கள் Thursday, அதாவது May 12 Thursday 8:30 to 9:30 இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே கேட்கலாம். ஏதாவது கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஆஸ்க். தேங்க் யூ ஆல். Don't forget to join us on Thursday, May 12 at 8:30. Bye guys.